மகாதீரை இப்போது மக்கள் கண்டு கொள்வதில்லை. மலாய்க்காரர்களை அவர் பக்கம் முகம் காட்ட மறுக்கிறார்கள். இந்த லட்சணத்தில் தன் இருப்பை வெளிக்காட்ட அவ்வப்போது ஏதாவது உளறிக் கொட்டிக் கொண்டிருக்கிறார் அவர். இப்படித்தான் மீண்டும் அவர் மலாய்க்காரர் அல்லாதவர்களின் விவகாரத்தை கையில் எடுத்து கொம்பு சீவ முயற்சித்துள்ளார். இந்தியர்களும் சீனர்களும் நாட்டிற்கு விசுவாசமாக இல்லை என்றும், மாறாக அவர்கள் எங்கிருந்து வந்தார்களோ அந்த பூர்வீக தேசத்துக்கே விசுவாசமாக இருப்பதாகவும் வயிற்றெரிச்சலில் சில வார்த்தைகளை விட்டுள்ளார். இது தேவையற்ற வீண் வேலை என்று ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் மகாதீரை கடுமையாக சாடியுள்ளார். யாருக்கு இந்த நாட்டில் விசுவாசம் இல்லை? எங்களுக்கா? கரடு முரடாக இருந்த தேசம் இது. கல்லும் முள்ளுமாக இருந்த மேடு இது. அதை திருத்தி கட்டமைத்து கட்டழகு மிக்க தேசமாக உருவாக்கிய பெருமை, அதற்கான பெரும் உழைப்பு பெரும்பாலும் இந்திய மக்களையே சேரும். இந்த நாட்டில் பள்ளிக்கூடம் முதல் பல அடிப்படை வசதிகள் வரை நம்மை ஆண்ட பிரிட்டிஷ்காரன் முதலில் அமைத்துக் கொடுத்தது இந்திய சமுதாயத்திற்குத்தான். இந்தியர்களின் உழைப்பு அத்தகைய பெருமைக்குரியது. அந்த உழைப்பின் பயனில் உருவான தேசத்தை சுதந்திரத்திற்கு பிறகு தங்களுக்கு மட்டுமே சொந்தம் என குருட்டு நம்பிக்கையில் ஆட்சி செய்த ஒரு சுயநலவாதிதான் இந்த மகாதீர். தம்மை தவிர யாரும் பதவிக்கு வந்துவிடக் கூடாது என்று விடாப்பிடியாய் பல விவகாரங்கள் செய்து பதவி சுகத்தில் தொடர்ச்சியாய் ஆட்சி செய்தவர் இந்த மகாதீர். பசுத்தோல் போர்த்திய புலியாய் அன்றிலிருந்து இன்று வரை வேஷம் காட்டும் வித்தைக்காரர். மகாதீரின் பூர்வீகத்தை நாடே அறியும். அவர் எங்கிருந்து வந்தார் என்பதை மறைத்து மலாய் மக்களை நம்ப வைத்து இன்று வரை அதே உருட்டை உருட்டிக் கொண்டிருக்கிறார். அவர்தான் இன்று தாய்நாட்டு பற்று, பூர்வீக புற்று என்றெல்லாம் புழுகிக் கொண்டிருக்கிறார். இந்தியர்கள் மற்றும் சீனர்களுக்கு இந்த நாட்டில் விசுவாசம் இல்லை என்கிறார். ஆனால் இந்தியர்களும் சீனர்களும் இல்லை என்றால் அவருக்கு வெற்றி என்பதே இல்லை என்பதுதான் உண்மை. ஒரு விஷயத்தை மகாதீர் மறந்துவிட்டார். அவர் தோல்வி முகம் கண்டு துவண்டு அழுத நேரங்களில் எல்லாம் அவரை அந்த நிலைக்கு தள்ளியவர்கள் மலாய்க்காரர்கள்தான். மலாய்க்காரர்கள்தான் அவரை தோற்கடித்தார்கள். மலாய்க்காரர்கள்தான் அவரை முதுகில் குத்தினார்கள். முதல் முறையாக பிரதமர் பதவியை விட்டு விலகிய பிறகு தொகுதி காங்கிரஸில் போட்டியிட்டு படு தோல்வி கண்டீர்கள். மலாய்க்காரர்கள் தானே உங்களை தோற்கடித்தார்கள். அங்கே சீனர்களும் இந்தியர்களும் ஓட்டு போடவில்லை. மலாய்க்காரர்கள் தான் ஓட்டு போட்டனர். இது உங்களுக்கு நினைவிருக்கிறதா மகாதீர் அவர்களே? என ஓம்ஸ் பா தியாகராஜன் வினவினார். அதேபோல் மலாய்க்காரர்கள் அதிகம் வாழும் லங்காவியில் நின்றால்தான் ஜெயிக்க முடியும் என தப்பு கணக்கு போட்டீர்கள். ஆனால் அதே மலாய்க்காரர்கள் தான் உங்களை அங்கேயும் தோற்கடித்து வீட்டுக்கு அனுப்பினார்கள். மாறாக நீங்கள் ஜெயித்த இடமெல்லாம் இந்தியர்களும் சீனர்களும் அதிகம் இருந்த பகுதிகள். மலாய்க்காரர்கள் அல்லாதவர்கள் மட்டும் இல்லை என்றால் உங்களுக்கு வாய்ப்புகள் அமைந்திருக்காது என்பதுதான் நிஜம். இப்படி ஏணியாய் இருந்த இந்தியர்களையும் சீனர்களையும் வைத்து முன்னேறி இன்று அந்த ஏணியையே எட்டி உதைக்கிறார். இதுதான் மகாதீர் என ஓம்ஸ் பா தியாகராஜன் கூறினார். எங்களுக்கு விசுவாசம் இல்லை என்றால், எங்கள் நாட்டின் மீது அக்கறை இல்லை என்றால், ஏன் எங்கள் தயவு உங்களுக்கு? ஏன் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 4 முழு அமைச்சர்களை இந்திய சமுதாயத்திற்கு கொடுத்தீர்கள்? ஏன் எம்ஏசிசி, ஏஜி என எல்லா முக்கிய பொறுப்புகளிலும் இந்தியர்களுக்கு பதவிகள் கொடுத்தீர்கள்? ஏன் சீன சமூகத்தைச் சேர்ந்தவருக்கு முக்கிய அமைச்சான நிதி அமைச்சை கொடுத்தீர்கள்? ஏனென்றால் நாங்கள் இல்லை என்றால் உங்கள் ஆட்சி இல்லை. உங்கள் பதவிக்கு அச்சாணியாக எங்கள் வாக்குகள் பலம் சேர்த்தன. இப்போது பல்லை பிடுங்கி விட்டார்கள். அதனால் பழைய பாதையை மறைத்து நேரம் போகாமல் புதற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் மலேசியர்கள். எங்கள் மூதாதையரின் தேசமாக இந்தியா இருக்கலாம். ஆனால் நாங்கள் மலேசியர்கள். நாங்கள் இந்த தேசத்தில் பிறந்த குடிமக்கள். எங்கள் நாட்டின் மீது எப்படி அக்கறை காட்ட வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். ஒரு நாட்டு பிரஜையாய் ஓய்வு நேரத்தில் அதை பார்த்து நீங்கள் ரசியுங்கள். அது போதும் என்று மகாதீருக்கு ஓம்ஸ் பா தியாகராஜன் அறிவுறுத்தினார். இந்திய நாட்டுக்கு விசுவாசம் காட்ட நாங்கள் ஒன்றும் கப்பல் ஏறி போய் அங்கு வாக்களிக்க செல்லவில்லை. அதேபோல் சீனர்களும் சீனாவுக்கு கப்பல் ஏறி போய் வாக்களிக்க போவதில்லை. எங்கள் வாக்குகள், வாழ்க்கை எல்லாமே இங்குதான். இது எங்கள் தேசம். அதில் நீங்களும் ஒருத்தர். அவ்வளவுதான். அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் தேசத்தை குழப்ப வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார். விசுவாசமற்றவர், துரோகி, கொடூரமானவர் எல்லாமே நீங்கள்தான். எங்கள் தோட்ட பாட்டாளிகளை விரட்டி அடித்து குற்றவாளிகளாய் அவர்களை திரிய விட்டதில் உங்களுக்கும் முக்கிய பங்குண்டு. எங்களுக்கு மட்டுமல்ல, சொந்த இனத்திற்கும் துரோகம் செய்தவர் நீங்கள். விசுவாசமற்றவர் என்பது நீங்கள்தான். பூர்வீகமான உங்கள் இந்திய வம்சாவளிக்கும் உங்களை ஆதரித்து அரியணையில் அமர்த்திய மலாய் மக்களுக்கும் விசுவாசமற்றவர்களாக இருக்கிறீர்கள். அதனால்தான் இன்று இப்படி புலம்பி தள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளீர்கள்.
நீங்கள் என்னதான் விஷத்தை தூவ நினைத்தாலும் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். எனவே கொஞ்சம் அடக்கி வாசியுங்கள் என்று ஓம்ஸ் பா தியாகராஜன் கூறினார். நாங்கள் எங்கள் சொந்த பண்பாட்டோடு வாழ்வதில் உங்களுக்கு என்ன சிரமம்? தான் வந்த பாதையை மறைத்து வாழ உங்களால் முடியும், எங்களால் முடியாது. எங்கள் தாய் சொன்ன மொழி, எங்கள் தாய் தந்த கலாச்சாரம், அதை போற்றுகிறோம். அதன் வழி நடக்கிறோம். இதில் நாட்டிற்கு என்ன சிக்கல் வந்தது? அவரவர் அவரது பண்பாடு, மொழியை போற்றுவதில் என்ன தவறு இருக்கிறது? அதையும் குறை சொல்லி இருக்கிறீர்கள். இனத்தால், மொழியால், மதத்தால் நாம் வேறு வேறாக இருக்கலாம். ஆனால் மலேசியர் என்ற முறையில் நாம் அனைவருமே இந்த நாட்டின் குடிமக்கள்தான். இதை உணர்ந்து ஒரு உலகம் அறிந்த தலைவராய் செயல்படுங்கள். சிறுபிள்ளைத்தனமாக இன்னும் இழிவான கருத்துகளால் நீங்கள் இருக்கும் காலத்தை நீங்களே அசிங்கப்படுத்தாதீர்கள் என்று ஓம்ஸ் பா தியாகராஜன் சாடினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.